வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி படுகொலை, 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு. வன்முறையை தூண்டிய ஜேவிபி தலைவர்கள், அச்சுறுத்திய மொட்டுக்கட்சி. திடீரென வந்திறங்கிய ஜனாதிபதி, பாதுகாப்பையும் மீறி சூழ்ந்து கொண்ட தொழிலாளர்கள், நன்றி கூறி ஜனாதிபதியை இறுக்கி பிடித்துக் கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் பதிவு. துபாயில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ராஜபக்சர்களின் பணம், வெளிவரும் சர்ச்சைகள். சிறை செல்வதை தடுக்க நாமல் அதிக சத்தம் போடுகிறார் அரசின் பகிரங்கம். උගන්ඩාවේ පස්සේ විතරක් එලිලා ඉන්න එපා. දුබායි ඇතුළු රටවල තිබුණු මුදල් ගැන. சஜித் தரப்பு அரசியல்வாதி மீது கொலை முயற்சி, பெண்ணுடன் சிக்கிய 4 அதிர்ச்சி கொடுக்கும் பின்னணி. நள்ளிரவில் வீடுகளுக்குள் நுழையும் நிஞ்சா திருடன், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரபல தனியார் வங்கியில் நடந்த பாரிய பணத்திருட்டு, அதிர்ச்சியில் வாடிக்கையாளர்கள். வாகன தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து திருடப்பட்ட பணம். போதைப்பொருள் கடத்தல், காதலியின் 2 கோடி பெறுமதியான வீடு முடக்கம். நாட்டின் 9 மாகாணங்களிலும் 9 குரங்கு தடுப்பு மையங்கள் நிறுவப்படும். முதலாவது மையம் 150 ஏக்கரில் மாத்தளை மாவட்டத்தில். கசப்பதேரர் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழில் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பில் ஸ்ரீபவானந்தராஜா எம்பி. இலங்கை கிரிக்கெட் வீரரின் சகோதரருக்கு பாதாள உலகக்குழு கொலை மிரட்டல். பட்டிருப்பு தேசிய பாடசாலைக்கு 21 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. இலங்கை வரைபடத்திலிருந்து மறைந்து போகும் அபாயத்தில் கிராமம். லஞ்சம் பெற்ற ஆசிரிய ஆலோசகர் கைது. தாதியர்கள் பற்றாக்குறையால் ஏற்பட போகும் பாதிப்பு. இலங்கையில் மாயமான ஆயிரக்கணக்கான கையடக்க தொலைபேசிகள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நானுயார் அதல்ல பகுதியில் அங்கிருந்த தோட்ட தொழிலாளர்களை திடீரென ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கு சந்தித்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. ஜனாதிபதி திடீரென அவ்விடத்திற்கு வந்ததை அவதானித்த அப்பகுதி தொழிலாளர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை வழங்கியதாக தெரிய வருகிறது. அத்துடன் ஜனாதிபதியை சூழ்ந்து கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில், எங்களை பார்ப்பதற்கு தேயிலை தோட்டத்திற்குள் வந்த ஒரே ஒரு ஜனாதிபதி நீங்கள்தான். எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் எமது பிரச்சனைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி நீங்கள். உங்களுக்கு எமது நன்றி எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. 1750 ரூபாய் சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேத்து நாங்க கைக்கு வாங்கிட்டோம். எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட போதான் பார்த்திருக்கோம். அவர் 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும். எங்களுக்கு கதைக்க கூட எங்களுக்கு ஏழல எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொரல மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி மீது நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது அவர்களை தாக்கி கொலை செய்த வழக்கில் 12 சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 3 அடங்கிய கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர். மேலும் 4 பேருக்கு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை விதித்த கம்பகா மேல் நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. ஏனைய 23 சந்தேக நபர்கள் நிரபராதிகள் என அறிவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். அரகலைய போராட்ட வேளையில் 2022 மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற கலகத்தின் போது நிட்டம்புவ நகரில் வைத்து பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அவரது பாதுகாப்பு அதிகாரியும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, எமது சகோதரர் அமரகீர்த்தி அத்துக்கொரலவை கொலை செய்வதற்கான வைராக்கியத்தை விதைத்து வன்முறையை தூண்டிய ஜேவிபியின் முக்கிய தலைவர்கள் இன்று அரசாங்கத்தை வழிநடத்துகின்றனர். அவர்களுக்கு எமது அரசாங்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என மொட்டுக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திற்கு தீ வைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுத்த தற்போதுள்ள அமைச்சர் லால்காந்த போன்றவர்களுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்காததையும் கண்டிக்கிறோம் எனவும், அமரகீர்த்தி அத்துக்கொரல எவ்வித தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் கொல்லப்படவில்லை, அவர் சார்ந்திருந்த அரசியல் கொள்கைக்காகவே வீதியில் வைத்து மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்காக தற்போது 12 இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்த இளைஞர்களின் மனதில் வன்முறையை தூண்டி அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிய உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார்.
உகண்டாவில் மாத்திரமல்ல, ராஜபக்சர்கள் துபாயிலும் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உகண்டாவில் மாத்திரமல்ல, துபாயில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், இதுபோன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சில விசாரணைகள் நிறைவடைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உகண்டாவை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள், துபாய் மற்றும் பிற நாடுகளில் உள்ள பணம் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாமல் ராஜபக்ச துபாயில் வைத்திருந்த பணம் தொடர்பில் யாரும் பேசுவதை நாங்கள் காணவில்லை. எனினும் அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் வெளிவரும் உண்மைகளுக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இவ்வாறு இருக்க, பிரதேச சபையில் கூட உறுப்பினராக முடியாமல் பட்டியலில் நாடாளுமன்றம் வந்த நாமல் ராஜபக்ச பாரிய சத்தம் போடுகிறார். ஒரு சிறு குழுவை நாடு முழுவதும் கூட்டிச் சென்று தான் சிறை செல்வதற்கு எதிராக மக்கள் ஆதரவை பெற்றுக் கொள்வது எவ்வாறு என சிந்திக்கிறார் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோசன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், நாமல் ராஜபக்ச செய்த வேலைகளுக்கு நீதி நிலைநாட்டப்படும் போது அவர் எங்கிருப்பார் என அனைவருக்கும் தெரிய வரும். அப்போது பார்ப்போம் அவர் ஜனாதிபதி ஆகிறாரா அல்லது எங்கிருப்பார் என்று. நாமலுக்கு தெரியும் தனக்கு ஜனாதிபதியாக முடியாதென. மேலும் அவருடன் இருப்போருக்கும் இது நன்றாகவே தெரியும். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் மற்றும் தேசிய ஆட்சியின் வழக்கு பாதாள குழுவினருடன் வைத்துள்ள தொடர்பு போன்றன நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது அந்த கும்பலை சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். களுத்துறை ஐக்கிய மக்கள் சக்தியின் நகரசபை வேட்பாளர் பந்துல பிரசன்ன என்பவரை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபருடன் பெண் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் 24 வயதுடைய நாகொடை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் இவர் நேற்று முன்தினம் பெலாங்கொடை பகுதியில் வைத்து பிடிபட்டார் என்றும் கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் நாகொடை வைத்தியசாலைக்குள் வைத்து சிறை கைதி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்ய முயன்றமை மற்றும் தெஹிவளை பகுதியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரை படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் 2 களுத்துறையிலும் ஒரு பெண் பெலாங்குடையிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண்கள் 23 மற்றும் 24 வயதுடையவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட பெண் 23 வயதுடைய கொலசகம பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. பிரபல தனியார் வங்கி கணக்குக்கு சொந்தமான கொம்பேங்க் டிஜிட்டல் வலைத்தளத்தை போன்ற மோசடி இணையதளம் மூலம் பணம் திருடப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உடுகம்புல பகுதியை சேர்ந்த WMC விக்ரமசிங்க என்ற வாகன தொழிலதிபர் நேற்று முன்தினம் தனது வங்கி கணக்கிலிருந்து 19,99,777 ரூபாய் திருடப்பட்டதாக போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு துறையிடம் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டாளர் தனியார் வங்கியின் தலைவர்களுக்கு இதுகுறித்து தகவலை வழங்கிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளார். வங்கியின் ஆன்லைன் வங்கி அமைப்பு ஊடுருவல் செய்யப்பட்டு வங்கியின் டிஜிட்டல் வங்கி அமைப்பை போன்ற போலி விண்ணப்பங்களை பயன்படுத்தி பண மோசடி செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள பல முறைப்பாடுகள் தற்போது கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. கொமர்ஷியல் வங்கியின் சைபர் பாதுகாப்பு அமைப்பில் பிரச்சினை இருப்பதாக 5 மாதங்களுக்கு முன்பு ஊடகங்கள் செய்திகள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சமூக வலைத்தளங்களில் கொமர்ஷியல் வங்கி தொடர்பில் பரவும் தகவல்கள் உண்மையில்லை என வங்கி நிர்வாகம் நேற்று அறிவித்துள்ளது. வங்கியின் இணையதளம் ஊடான பாதுகாப்பான அணுகலை மேற்கொள்ளும் வகையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கொமர்ஷியல் வங்கி நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. எம்பிலிப்பிட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களை குறிவைத்து நள்ளிரவில் மர்ம நபர்களால் கொள்ளை சம்பவங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நிஞ்சா திருடர்கள் என்று அழைக்கப்படும் மர்ம நபர்களால் கொள்ளை சம்பவங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த மர்ம நபர் உடல் முழுவதும் மறைக்கும் வகையில் ஆடைகளையும் முகத்தை மறைக்கும் வகையில் முகமூடிகளையும் அணிந்து ரகசியமாக வீட்டிற்குள் நுழைவதை CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளன. கையுறைகள் அணிந்து முதுகில் கட்டப்பட்ட பையிலிருந்து பல்வேறு கருவிகளை எடுத்து ஜன்னல்களை திறந்து வீடுகளுக்குள் நுழைந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்திருப்பதால் தனிநபரின் வேலையா அல்லது ஒரு குழுவின் வேலையா என சந்தேகம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த திருடன் எந்த தடயமும் இல்லாமல் வீடுகளுக்குள் நுழைவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் மருத்துவர்களின் வீடுகளில் நுழைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த திருடன் தொடர்பாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் எம்பிலிப்பிட்டி, ரத்தினபுரி உள்ளிட்ட பல பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை காரணமாக விசாரணைகள் தாமதமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் தற்போது சிறையில் உள்ள தீகல சமன் எனப்படும் அஜித் பெரேரா என்பவரின் சொகுசு வீடொன்றை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முடக்கியுள்ளது. 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய குறித்த வீடு அவிசாவளை தெஹியோவிட்ட பகுதியில் அமைந்துள்ளது. அந்த வீட்டை அவர் தனது காதலிக்கு கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரால் அந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்காக பணம் பெற்ற வழியை தெளிவுபடுத்த முடியாமல் போனதால் அது போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனை அடுத்து குறித்த வீட்டை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முடக்கியுள்ளது. இலங்கையில் முதல் குரங்கு தடுப்பு மையத்தை நிர்மாணிப்பதற்காக மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கழுகங்கை நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தை வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அடையாளம் கண்டுள்ளது. முன்மொழியப்பட்ட மையம் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் தண்ணீர், உணவு மற்றும் பாதுகாப்புக்கான வசதிகளை கொண்டிருக்கும் என்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரி சமத் லக்ஷ்மன் பெரேரா கூறியுள்ளார். குரங்குகள் மீண்டும் காட்டிற்குள் தப்பி செல்வதை தடுக்க வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் இந்த மையம் கட்டப்படும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியில் போதுமான இயற்கை உணவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தேவைப்பட்டால் கூடுதல் ஏற்பாடுகள் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் மாத்தளை நகரில் வசிக்கும் குரங்குகளை பிடிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதென்றும் கூறியுள்ளார். குரங்குகள் குடியிருப்பாளர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றன. பாதுகாப்பாக அவை பிடிக்கப்பட்டு தடுப்பு மையத்திற்கு மாற்றப்படும் என்றும் காலநிலை காரணமாக மாகாணங்களுக்கு இடையில் குரங்குகளை நகர்த்துவது சவாலானது என்பதால் நாட்டின் 9 மாகாணங்களிலும் 9 குரங்கு தடுப்பு மையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டம் ஒரு முன்னோடி முயற்சியாக செயற்படுத்தப்பட உள்ளதென்றும் இது மாத்தளையில் ஒரு ஆராய்ச்சி அடிப்படையாக செயற்படும் என்றும் மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இதுபோன்று குரங்கு தடுப்பு மையங்கள் ஏற்கனவே செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட, கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தில் பயணித்த இருவரையும் 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 2 ஆள் பிணையிலும் செல்ல ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்று அனுமதித்துள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் எல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை இன்பச்சோலை வீதி புனரமைப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என ஜனாதிபதியும் கூறியுள்ளார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் எடுப்போம். யாரில் பிழை இருக்கிறதோ அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். இந்த விடயத்தில் சட்டம் தனது வேலையை சரியாக செய்யும். போலீசாரோ, நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிரதேச சபை உறுப்பினர்களோ யார் பிழை செய்தது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். எனவே நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரபல வீரர் ஒருவரின் சகோதரருக்கு பாதாள உலக குழுவினரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இந்த மிரட்டல் துபாயில் பதுங்கியிருக்கும் சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது நிலவும் கடுமையான உயிர் அச்சுறுத்தலை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட சகோதரருக்கு வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் வீட்டை சுற்றிய பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கிரிக்கெட் வீரரின் தந்தையும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள உலக குழுவினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருந்தார். அன்றைய தாக்குதலில் குறித்த சகோதரரும் குறிவைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் அவர் அச்சமயத்தில் அங்கு உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது விடுக்கப்பட்டுள்ள புதிய மிரட்டல் தொடர்பாக 3 குறித்த தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்திற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய பட்டிருப்பு தேசிய பாடசாலைக்கு புதிய வகுப்பறை கட்டடம் அமைப்பதற்காக ரூபாய் 21.17 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளுக்கமைய பட்டிருப்பு தேசிய பாடசாலைக்கு அண்மையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது பிரதமரிடம் அதிபர், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க கல்வி அமைச்சினால் புதிய பாடசாலை கட்டடம் அமைப்பதற்காக ரூபாய் 21.17 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிதியினை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த பிரதமர், கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோருக்கு பாடசாலை சமூகம் நன்றி தெரிவித்துள்ளது.
ஆராய்ச்சி கட்டுவ கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தின் கரையோர பகுதி மீண்டும் கடுமையாக அரிக்க தொடங்கியுள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கிலிருந்து ஹாமில்டன் கால்வாயுடனும் மேற்கிலிருந்து கடலுடனும் இணைக்கப்பட்டுள்ள கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தில் வசிப்பவர்களில் பெரும்பாலானோர் மீனவர்களாவர். உள்ளூர் சந்தைக்கு உலர்ந்த மீனை வழங்குவதில் கருகுப்பனை கிராமமும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதுடன் புத்தளம் மாவட்டத்தில் பெரிய பொருளாதார மையமாக விவரிக்கப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருகுப்பனை மீன்பிடி கிராமத்தில் பல இடங்கள் கடலால் அரிக்கப்பட தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் கருகுப்பனை கிராமத்தின் கடற்கரை கடுமையாக அரிப்புக்குள்ளாகியுள்ளது. கடற்கரையில் உள்ள பல கட்டடங்களும் கடலால் மூழ்கிவிட்டதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். கருகுப்பனை கடற்கரையின் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி தற்போது பல இடங்களில் அரிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிலைமை சுற்றுலாத்துறையிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் கருதப்படுகிறது. கடலோர பாதுகாப்புத்துறை ஏற்கனவே நடந்து வரும் அரிப்பை கட்டுப்படுத்த பாறை சுவர்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இருப்பினும் தற்காலிக தீர்வுகளுக்கு பதிலாக நிரந்தர தீர்வு தேவை என கிராம மக்கள் கூறியுள்ளனர். இல்லையெனில் விரைவில் ஹாமில்டன் கால்வாய் மற்றும் கடல் இணையக்கூடும் என்றும் கருகுப்பனை கிராமம் வரைபடத்திலிருந்து மறைந்து போகக்கூடும் என்றும் கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இவை நடந்தால் சுமார் 2000 குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் தெஹியத்த கண்டிய வலய கல்வி பணிப்பாளர் அலுவலகத்தில் கடமையாற்றும் 2 அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹியத்த கண்டிய பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நபரின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக தெஹியத்த கண்டிய வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் ரூபாய் 50,000 லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அரச வைத்தியசாலைகளில் 20,000 தாதியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறதென்றும் அத்தோடு தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு இணங்காத சுகாதார அமைச்சர் உட்பட தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பாரிய வேலை திட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரசாங்க தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விடுமுறையில் வெளிநாட்டில் தாதியர் தொழிலை தொடரும் வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டதாகவும் இதன் விளைவாக 5 ஆண்டுகள் சம்பளம் இல்லாத விடுமுறையில் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்கும் வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுமுறை வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டதால் தாதியர்கள் இப்போது சேவையை கைவிட்டு வெளிநாடு செல்ல ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார். தற்போது கிடைக்கப்பெறும் தரவுகளின்படி சுமார் 3000 அரசு தாதியர் விடுமுறையில் வெளிநாட்டு வேலைக்கு சென்றுள்ளதாகவும் மேலும் சுமார் 1500 பேர் சேவையை விட்டு வெளியேறி வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு மாத்திரம் நாடளாவிய ரீதியில் சுமார் 2355 கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் கையடக்க தொலைபேசிகளை ஒரு சில குழுவினர் குற்றச் செயல்களுக்கும் சட்டவிரோத செயல்களுக்கும் பயன்படுத்துவது விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான FU உட்லர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்கள் தமது கையடக்க தொலைபேசி காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ அது மற்றொரு தரப்பினரின் கைக்கு செல்லும் போது பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக உங்களது நிதி தகவல்கள், தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உணர்வுபூர்வமான தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம். தொலைபேசி காணாமல் போனவுடன் சம்பந்தப்பட்ட சேவை வழங்குனரை தொடர்பு கொண்டு சிம் அட்டையை முடக்குவது அவசியமாகும். இதன் மூலம் 3ஆம் தரப்பினர் அதனை தவறான செயல்களுக்கு பயன்படுத்துவதை தடுக்க முடியும். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்ய வேண்டும். முறைப்பாடு செய்யும் போது தொலைபேசியின் சர்வதேச மொபைல் சாதன அடையாள எண்ணான IMEI இலக்கத்தை குறிப்பிடுவது கட்டாயமாகும். எனவே தொலைபேசி காணாமல் போவதற்கு முன்னரே இந்த விவரங்களை எழுதி வைத்துக் கொள்வது அவசியமாகும். மேலும் போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள www.ineed.police.lk என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்வதன் மூலம் தொலைபேசியை கண்டறிய போலீசார் முன்னுரிமை வழங்குவர். அந்த வகையில் கடந்த 2005ஆம் ஆண்டு மாத்திரம் நாடளாவிய ரீதியில் சுமார் 2355 கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 2019 தொலைபேசிகள் திருடப்பட்டுள்ளன. அதேபோல் 2024ஆம் ஆண்டு 2796 தொலைபேசிகள் காணாமல் போயிருந்ததுடன் 928 தொலைபேசிகள் திருடப்பட்டுள்ளன. இவ்வாறு தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் கையடக்க தொலைபேசிகளை ஒரு சில குழுவினர் குற்றச் செயல்களுக்கும் சமூக விரோத சட்டவிரோத செயல்களுக்கும் பயன்படுத்துவது விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. தமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். பிறிதொருவரின் பொருளை பயன்படுத்துபவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதேபோல் திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்தே அதனை குறைந்த விலைக்கு வாங்குபவர்கள் அல்லது வைத்திருப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. எனவே புதிய அல்லது பயன்படுத்தப்பட்ட தொலைபேசிகளை வாங்கும் போது அவை திருடப்பட்டவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.